வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இன்வால்வ் இன் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீனை பற்றி பார்க்க போகிறோம். இதை 3 கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஒன்று நேம் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று கன்வர்ஷன் ரியாக்ஷன்ஸ், இன்னொன்று மூணாவதாக பார்க்க போகிறது ரியேஜென்ட்ஸ், அதனுடைய கண்டிஷன்ஸ். அந்த மாதிரி 3 கேட்டகரியை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நேம் ரியாக்ஷன்ஸ். இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸ் இன் ஹாலோ அல்கேன் அண்ட் ஹாலோ அரீனை பார்த்தீங்கன்னா ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன், சாட்மேயர் ரியாக்ஷன், வுட்ஸ் ரியாக்ஷன், வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ். இதில் ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸ், ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன்ஸ் இந்த ரெண்டும் ஹாலோஜன் எக்ஸ்சேஞ்ச். நம்ம திங்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? சில சமயத்தில் நம்ம கடையில் வாங்கினது நமக்கு பிடிக்கலாட்டினா நம்ம கடையில் கொடுத்து வாங்குற மாதிரி இங்கே எக்ஸ்சேஞ்ச், ஹாலோஜனே எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அடுத்தது சாட்மேயர் ரியாக்ஷன்ஸ். இது அரைல் ஹாலைடு ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் ஆகிற இந்த நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே எதனால் இந்த மாதிரி பேர் கிடச்சிருக்குன்னா, யார் இதை கண்டுபிடிச்சாங்களோ அந்த சயின்டிஸ்டுடைய நேமால் இந்த நேம் ரியாக்ஷன்ஸ்க்கு பேர் கிடச்சிருக்கு. அடுத்தது இந்த வுட்ஸ் ரியாக்ஷன்ஸ், வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ் இந்த மூணையும் நம்ம இதை கப்ளிங் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் பேரை பார்த்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்மாக்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த வேர்ட் ஸ்மாக் எப்படி கிடைக்குது? ஸ்மோக்கையும் ஃபாகையும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஸ்மாக். அதாவது ஸ்மோக்கில் இருக்கிற சில லெட்டரையும் இந்த ஃபாகில் இருக்கிற சில லெட்டரையும் எடுத்துட்டாங்கன்னா ஸ்மோக், அதை ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மாக்னு கிடைக்கும். சேம் தான், அந்த மாதிரி தான் கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ இதில் இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபிங்கல்ஸ்டீன்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு எப்படி நினைவில் வச்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதில் இருக்கிற ஐயை பாருங்கள். ஸோ இந்த ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸில் ஐ இருக்கிறதுனால இது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கைல் அயோடைடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன்ஸில் ஆர்எக்ஸ் ஒரு அல்கைல் ஹாலைட், இட் மேபி குளோரைடாக இருக்கலாம், புரோமைடாக இருக்கலாம். இது கூட சோடியம் அயோடைடு ரியாக்ட் ஆகும்போது இன் ட்ரை அசிட்டோன் இல்லை நமக்கு கிடைக்கும்போது என்ன நடக்கும்னா, இந்த அயோடைட் இருக்குது இல்லையா, அது இப்போது இந்த எக்ஸ் மேபி காப்பர் குளோரின் இல்லாட்டினா புரோமினாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது என்னென்னா அல்கைல் அயோடைட் ப்ளஸ் NaX இதாகும். ஸோ இதுக்கு கண்டிஷன் என்னது? ட்ரை அசிட்டோன். இந்த ட்ரை அசிட்டோன் எதுக்கு இருக்குதுன்னா, இது ஒரு சால்வெண்ட். சோடியம் அயோடைடையும் சால்வ் பண்ணும், அதே நேரத்தில் அல்கைல் ஹாலைடையும் சால்வ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு கிடைக்கிறது இந்த அல்கைல் அயோடைடு. ஸோ எப்படி நினைவு வச்சுக்க போகிறோம்? இந்த ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷனை இதில் இருக்கிற ஐயை நினைவில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் அயோடைடு அப்படின்ட்டு. ஸோ அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ இந்த ஸ்வான் ஃப்ளையிங், ஓகே, இந்த நிமோனிக்கை நினைவில் வச்சுக்கோங்க. ஸ்வான் ஃப்ளையிங், அதாவது ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனில் நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ளூரின், ஓகே, அல்கைல் ஃப்ளூரைடு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் ஆல் இதே மாதிரி சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆர்எக்ஸே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஆர்எக்ஸ் எடுக்கும்போது அந்த எக்ஸ் குளோரைடு இல்லாட்டி புரோமைடு இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ப்ளஸ் இப்போது நமக்கு AgF இல்லாட்டினா SpF இந்த மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எதுக்கு நம்ம NaFஐ யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால், அது ஸ்ட்ராங் ஆசிட். இந்த NaF இருந்தது ஸ்ட்ராங் ஆசிட், அதனால தான் நம்ம AgF இல்லாட்டி ஆன்டிமனி ஃப்ளூரைடு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ரெண்டையும் நமக்கு ஹீட் பண்ணும்போது, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெட்டாலிக் ஃப்ளூரைடில் ஹீட் பண்ணும்போது இந்த அல்கைல் ஹாலைடை நம்மளுக்கு கிடைக்கிறது அல்கைல் ஃப்ளூரைடு கிடைக்கும். ஸோ RF ப்ளஸ் AgX அதுதான், ஓகே. ஸோ அப்போது இது எதுக்கு யூஸ் ஆகுது? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃப்ளூரைடுக்கு. ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் அயோடைடுக்கு. இப்போ தேர்டு நம்ம பார்க்க போகிறது சாட்மேயர் ரியாக்ஷன்ஸ். இந்த சாட்மேயர் ரியாக்ஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நேம் ரியாக்ஷன்ஸ், அதனால் அதை தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்கலான் இருக்கேன். ஸோ இப்போ அடுத்து 3 பார்க்க போகிறோம். வுட்ஸ் ரியாக்ஷன், வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன் அண்ட் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிறது வுட்ஸ் ரியாக்ஷன்ஸ். இந்த வுட்ஸ் ரியாக்ஷன், வுட்ஸ்-ஃபிட்டிக் ரியாக்ஷன், ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்ஸ்க்கு 2 நமக்கு தேவைப்படும். ஸோ நமக்கு 2 RX அல்கைல் ஹாலைடை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் சோடியம் இன் ட்ரை ஈத்தரில் இது ஒர்க் பண்ணும்.
ப்ளஸ் இன்னொரு ஆர்எக்ஸ் வந்து வேண்டியிருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த கப்ளிங் ரியாக்ஷன்ஸில் இந்த NA எக்ஸும் இருக்குது இல்லையா, இது ப்ளஸ் இந்த NA, இதை வந்து நம்ம நல்ல ஒரு குயிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக எக்ஸை வந்து இப்படி போட்டு ஆரை வந்து இப்படி எழுதுவோம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஸோ ரிமூவ் ஆனால் நமக்கு கிடைக்கிறது என்னது, ஆர் ப்ளஸ் NaX 2. அப்போ இங்கே நமக்கு 2 சோடியம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும், 2NaX. இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இதில் வந்து டபுள் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருக்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஹைட்ரோ கார்பன் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த வுட்ஸ் ரியாக்ஷன்ஸில். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வுட்ஸ்-பிட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இந்த வுட்ஸ்-பிட்டிக் ரியாக்ஷன்ஸில் ஈஸியாக நினைவில் வச்சுக்கிறதுக்கு இந்த வுட்ஸ் ரியாக்ஷன்ஸில் 2 அல்கைல் ஹாலைடு இருந்துச்சு இல்லையா, இந்த வுட்ஸ்-பிட்டிக் ரியாக்ஷன்ஸில் ஒரு அல்கைல் ஹாலைட் ப்ளஸ் ஒரு அரைல் ஹாலைட் 2 இருக்கும். ஸோ ஒரு அல்கைல் ஹாலைட் RX ப்ளஸ் Na, சேம் சோடியமின் ட்ரைஈத்தர், அடுத்து எக்ஸ். இப்போ வந்து ஒரு அரைல் ஹாலைடு. இந்த அரைல் ஹாலைடுக்கு வந்து நம்ம ஒரு குளோரோபென்சீன் இல்லாட்டி ஏதாவது ஒரு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு இப்போ என்ன கிடைக்கும்னா சேம் அதே மாதிரி தான், இது எல்லாமே ரிமூவ் ஆயிரும், கப்ளிங் ரியாக்ஷன்ஸ் டேக் ப்ளேஸ் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது அல்கைல் அரைல் ஹாலைடு வந்து கிடைக்கும் ப்ளஸ் 2NaX. லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ். இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஒரு கப்ளிங் ரியாக்ஷன்ஸ். இந்த ஃபிட்டிக் ரியாக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வுட்ஸ் ரியாக்ஷனில் 2 அல்கைல் ஹாலைடு யூஸ் ஆச்சு. வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் ஒரு அல்கைல் ஹாலைடும் ஒரு அரைல் ஹாலைடும் யூஸ் பண்ணோம். இப்போ ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸில் வந்து 2 அரைல் ஹாலைடை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஒரு எக்ஸ் ப்ளஸ் திருப்பி நம்மளுக்கு சோடியம் ட்ரைஈத்தர் தான் கண்டிஷன், ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ். இப்போ என்ன நடக்கும், இதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த 2 ரிமூவ் ஆச்சுன்னா கப்ளிங் நடக்கும் இல்லையா. ஸோ கப்ளிங் நடக்கும்போது நமக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். ஸோ கப்ளிங் நடக்கும்போது இந்த 2 அரைல் ஹாலைட்ஸும் ஜாயின் பண்ணி நமக்கு வந்து ஒரு டைஃபினைல் குரூப் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம குயிக்காக பார்த்துருவோம். ஃபிங்கர்ஸ்டன் ரியாக்ஷன்ஸ் வந்து ஐயன் நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் அயோடைடு. ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து ஸ்வாட்ஸ் சீன் ஸ்வான் ஃப்ளையிங். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் அல்கைல் ஃப்ளூரைடுக்கு வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸ் 3 கப்ளிங் ரியாக்ஷன். வுட்ஸ் ரியாக்ஷனில் வந்து ஒன்லி அல்கைல் ஹாலைடு கப்புள் ஆகும். வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் வந்து ஒரு அல்கைல் ஹாலைட் ப்ளஸ் அரைல் ஹாலைட். ஃபிட்டிக் ரியாக்ஷன்ஸில் வந்து 2 அரைல் ஹாலைட் கப்புள் ஆகி நமக்கு கிடைக்கிறது டைஃபினைல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.